இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் லிமிட். ஸோ இந்த ஆட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கின உடனே வித்தின் ஒரு 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட் லிமிட்டு விழுகுது. இந்த ஆட் லிமிட் விழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ஃபேஸ்புக் அல்லது இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுறதை குறைச்சிக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த சோசியல் மீடியாவுமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிளாக்கரோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அது வந்து உதவி செய்யும். அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி ஷேர் பண்ணணும், எந்த டைமில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ நீங்கள் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறப்ப இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, உங்களுடைய பேஜஸ் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டோட டைரக்ட் லிங்க் வந்து நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயோ அல்லது பப்ளிக் குரூப்பாக இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்லேயோ இல்லை மேபி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டை மட்டும்தான் அவங்க படிச்சுட்டு எக்ஸிட் வந்து ஆவாங்க. புரியுதுங்களா? அதில் எத்தனை பேர் வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது உங்களால் கண்டிப்பாக வந்து கணிக்க முடியாது. அது நம்ம கேரண்டியாகவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் போல் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கணும். இந்த ஆட் லிமிட் விழுந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ ஆட் லிமிட் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப அதே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை வந்து டோட்டலாக தவிர்த்துருங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் லிமிட் போகிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து போஸ்ட் போட்டே ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த போஸ்ட் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் விசிட்டர் ஒருவேளை வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த புது போஸ்ட்டை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் குறைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் நீங்கள் ஆர்கானிக் வியூக்கு உள்ளே வந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்கானிக் வியூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஆட் லிமிட் வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து டோட்டலாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் என்ன தான் போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை ஃபீட்பேக் அனுப்பிச்சாலும் சரி, ஸோ அவங்க வந்து உங்களுடைய இந்த இன்வாலிட் டாபிக் தான் உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இன்வாலிட் டாபிக் அப்படிங்கிறது அவங்க எதை மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா, ஒரு விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவிலேருந்து ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ ஸோ நீங்கள் எங்கே ஷேர் பண்ணுறீங்களோ அங்கேருந்து விசிட்டர்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மல்டிபிள் பேஜஸ் வந்து பார்க்கல. ஸோ ரொம்ப நேரம் உங்களுடைய பிளாக்கரில் அவங்க ஸ்டே பண்ணி கண்டென்ட் வந்து படிக்காத ஒரு காரணத்துக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஆட் லிமிட் வந்து இதனால தான் வருது. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் லிமிட் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் போல் குறைச்சிக்குங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்டும் நீங்கள் குவாலிட்டியாக எழுதணும். புரியுதுங்களா? ஸோ கண்டென்ட் வந்து நல்லா படிக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் அவங்க வந்து மல்டிபிள் பேஜஸ் வந்து படிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் நீங்கள் வந்து கொடுங்க. புரியுதுங்களா? ஸோ போஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாப் 5 டாப் 10 ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைட்டிலில் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால் மல்டிபிள் பேஜஸை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பிளாக்கரில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிக நேரம் வந்து எடுத்துக்கும். அது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த இன்வாலிட் டிராபிக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் லிமிட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் குறைச்சிட்டு அடுத்து ஆர்கானிக் வியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து போஸ்ட் போடுங்க. ஆட் லிமிட் விழுந்துருச்சு, இனிமேல் அவ்வளோதான் ஆட்சென்ஸு இனிமேல் நம்மளுக்கு வந்து விளம்பரம் வராது, பணம் வராது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டோட்டலாக அந்த பிளாக்கரை வந்து கை கழுவி விட்டுறாதீங்க. அந்த ஆட் லிமிட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்து கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கானிக் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்கானிக் வியூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட் லிமிட் வந்து ஈஸியாக வந்து அவங்களே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை விட்டு நீங்கள் வந்து ஃபார்மில் போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போய் பண்ணலாமே தவிர, மற்றபடி உங்களுக்கே அது என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ஆட் லிமிட் போடணும்னா தொடர்ந்து வந்து போஸ்ட் போடுங்க. அண்ட் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். உங்களுடைய ஒரு போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் பேஜில் ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த விஷயங்களை பற்றிலாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். ஸோ ஆட் லிமிட் விழுந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து போஸ்ட் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தான் உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து அமையும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட்டே போடலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வந்து ரிமூவே ஆகாது.
அண்ட் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்சியாக இருக்கிற மாதிரி டைட்டில் எல்லாம் கொடுங்க. ஒரு யூசர் உள்ளுக்குள்ளே வந்தார் அப்படின்னா ஸோ மல்டிபிள் பேஜஸ் வந்து அவர் படிக்கிற மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வராமல் இருக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டு போய் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.